ஃபாலோவர்ஸ் இருந்தா தான் நம்மள மதிப்பாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சராவே பார்ப்பாங்க. ம். ஸோ என்ன பண்ணணும்னா, எஸ்எம்எம் போர்ட்டல்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஃபாலோவர்ஸ வந்து தருவாங்க. ம். இப்போ எஸ்எம்எம்னா அதான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கா. ஒரு ஓகே. பாட் ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ம். இதுல வந்து ஒரு சீப்பஸ்ட் எஸ்எம்எம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வெப்சைட்டு. சீப் எம்எம்எஸ் போர்ட்டல்ன்ட்டு. ஓகே. எஸ்எம்எம் போர்ட்டல்ன்ட்டு. இதுல வந்து எல்லா சர்வீஸுமே இருக்கும். இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கயேன், ஃபாலோவர்ஸு அதுவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் ஃபாலோவர்ஸ் கேரண்டட்ன்ட்டு. லைக் இதுல ஓகே. வந்து யூடியூப் வீடியோவும் இருக்கு. ஆ. இப்போ இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல போயிட்டு இப்போ ஆர்டர் பண்ணுவாங்க. ம். லைக் இங்க போட்டிருப்பாங்க வேற. ம். இப்போ இந்தியன் ஃபாலோவர்ஸு நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கே 5லேருந்து 10,000 டெய்லி டெலிவரி ஆகும். ம். 30 டேஸ்க்கு குவாலிட்டியானது. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ம். இங்க பார்த்தோன்னா ஈட்டா யூனிவர்சிட்டின்ட்டு. ஆமா. அப்புறம் இங்க இன்ஸ்டாகிராம். நான் வந்து 13K ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கேன். எவ்வளோ ஓகே. செலவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா, 485 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சரி. இப்போ பார்த்தோன்னா இங்க 13K. சரி. இப்போ இது வந்து இந்த இன்ஸ்டிடியூட்ட வந்து இப்போ வந்து ரியல் இன்ஸ்டிடியூட்டா தெரியும். ஆ. ஆக்சுவலா ரியல் இன்ஸ்டிடியூட் நல்லா தான் சொல்லி தருவாங்க. பட் இங்க ஆ. வந்து ஒரு 20 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தது. அப்போ ஓகே. வந்து யாரும் மதிக்க மாட்டாங்கல்ல. ம். ஒரு இன்ஸ்டிடியூட்டாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆ. நெக்ஸ்ட்டு இந்த Facebook பேஜுக்கு ஒரு 13K. நான் ஓகே. இத வந்து மார்க்கெட் பண்ணி குடுத்தேன். ஆ. ஸோ, இப்படி பண்ணிட்டு நம்ம கன்டென்ட் போடும்போது கொஞ்சம் ரீச்சும் இருக்கும். ம். நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் வரும். ஆமா. ட்ரஸ்ட் தானே முக்கியம். இப்போ இவன் வந்து நான் ஆட் ரன் பண்ணி குடுத்தேன். என்னன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் எடுக்குறாங்க. ஓகே. ஸோ, அதுக்காக நான் ஆட் ரன் பண்ணி குடுத்துருக்கேன். ஓகே. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா, வித் ஜிஎஸ்டியோட 692 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ஓகே. காசு. ம். எனக்கு வந்து எவ்வளோ ரீச் கிடைச்சுன்னா, 52,130 ரீச் கிடைச்சிருக்கு. ஓ! ம். நான் ஒர்க் பண்றதுக்கு நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்காரு. அவரு வந்து ஜிஎஸ்டியோட 582 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆ. பட் வந்து 7,000 ரீச் தான் கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ ஒரு ஓகே. ஆட் கிளிக் பண்றான்ல, ஆட் காசு பர் ஆட்னா, உனக்கு ஒரு ஆட் வருது. ஆ. இன்ஸ்டாகிராம்ல உனக்கு ஒரு ஆட் வருதுன்னு வச்சுப்போம். நீ ம். அந்த ஆட கிளிக் பண்ணுவல, ஆமா. அந்த ஒரு கிளிக்குக்கு 17 ரூபீஸ் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓ! ஒரு பிக் ஆ. கிளிக் பண்ணா ₹70. ஆமா. அந்த ஆட் வரும்போது நீ அந்த ஆட கிளிக் பண்ணி அது ரீடைரக்ட் ஆச்சுன்னா, அதுக்கு வந்து 17 ரூபீஸ் சார்ஜ் ஆகும். ஓகே. பட் ஓகே. நான் பண்ணி குடுத்த ஆட்ல வந்து 1 ரூபீஸ் தான் செலவாகும். ஓ! பர் கிளிக். சரி. ஸோ நம்மளுக்கு 1.1 ரூபீஸ் 27 பைசா தான் செலவாயிருக்கு ஒரு ம். கிளிக்குக்கு. அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ நான் வந்து ஏன் இது ப்ராஃபிட் ஆச்சுன்னா, நான் வந்து எல்லாருக்கும் ஆட காட்டல. ம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஆடியன்ஸ் யாரு? இப்போ ஃபுல் ஸ்டாக் படிக்க போறான்னா, ரீல் பார்க்குறவன் ஃபுல் ஸ்டாக் படிக்க மாட்டான். ம். வெப் டெக்னாலஜில அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் அவன் ஆமா. வந்து ஃபுல் ஸ்டாக் படிப்பான். இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிங்க. ஆமா. அதனால நான் ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்து இந்த ஆடியன்ஸ் தான் வேணும். எனக்கு தமிழ்நாட்டுல இருக்க ஆடியன்ஸ் வேணும். நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆ. யாராவது இந்த போஸ்டர தான் நான் ஆட் ரன் பண்ணேன். ஓகே. இப்போ இந்த போஸ்டர்லேருந்து அப்ளை நவ்னு யாராவது கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா, ம். இவங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகே. internship.etacollege.com. ஆ. இப்போ இதுல வந்து அவன் ஃபில் பண்ணுவான். லைக் நான் இப்போ ம். டெமோவா ஃபில் பண்றேன் பாரு. இது வந்து வேர்ட்பிரஸ்ல நான் தான் பண்ணேன். நீ பண்ணாதது? ஆமா. அந்த இன்ஸ்டிடியூட்டுக்காக நான் பண்ணி கொடுத்தேன். சரி. எப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஆட்ல இருந்து அவனை ஆ. நான் இந்த வெப்சைட்டுக்கு கொண்டு வருவேன். ஓகே. இப்போ இந்த வெப்சைட்ல வந்து அவன் ரிஜிஸ்டர் பண்ணுவான்னு வச்சுப்போம். நான் இங்க டெமோவா எல்லாமே போடுறேன். சரி. இப்போ வந்து அவன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். இப்போ ரிஜிஸ்டர் பண்ண உடனே எனக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஆமா. இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இஸ் ஆன் த வே அந்த மாரி. ஆமா. நீ வந்து இப்போ இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிட்ட. நீ ஆ. நெக்ஸ்ட் வந்து பே பண்ணு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ஒரு பேமெண்ட் போகும் 35,000. இப்போ ஆட் பார்க்குற வருவன் பே பண்ணுவானோ பண்ண மாட்டானோ. பட் அவனோட டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆ. அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்க ஸ்டோர் ஆகும் இந்த எக்ஸல் ஷீட்ல. ஓகே.
டீடைல்ஸ் யார் யார் பே பண்ணாலும் அவங்க டீடைல்ஸ். ஆமா. ஓ! சரி, சரி. ஓகே. இங்க வந்து எல்லார் யார் யாரெல்லாம் அங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இங்க வந்துரும். ஆ. அத வந்து அதோட அட்மின் பேஜ்ல போய் பார்க்கலாம். இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணா வருமா? இல்ல ரிஜிஸ்டர் பண்ணி பே பண்ணவங்க மட்டும் பேர் வருமா? அவன் ரிஜிஸ்டர் பண்ணாலே வந்துரும். ஓ! சரி, சரி. அவன் நார்மலா அந்த சப்மிட் குடுத்தானா, எல்லா டீட்டெயில்ஸும் இங்க வந்துரும். ஓகே. இப்போ மத்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த வேர்ட்பிரஸோட அட்மின் பேஜ்ல போய் பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் அட்மின் பேஜா? இங்க வந்து ஃபார்ம் இருக்கும். நான் கிரியேட் பண்ண ஃபார்ம். ஆ. இதுல போய் என்ட்ரீஸ். வந்து நான் போட்டிருக்கேன். குரோம்ல இப்போதான் 1 மினிட் ஆகும். அந்த என்ட்ரியை வந்து நான் வியூ பண்ணலாம். நேம்ல நிதிஷ். ஓகே. இமெயில் ஐடி வந்துருச்சு. ஆ. இப்போ அவன் எனக்கு பே பண்ணாலும் பண்ணலனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். எனக்கு தேவை அவனோட டீட்டெயில்ஸ். இப்போ எனக்கு அவன் டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் இது வந்து கால் பண்ணி பேசிப்பேன். இவ்வளவுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்ப ஜாயின் பண்றீங்க அத மாதிரி அந்த கேட்கலாம். ஆமா. ஆக்சுவலா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, ஒரு பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸுக்கு ஒரு growth எடுத்து தரணும். எப்படி growth வேணும்னா, லைக் டிஜிட்டலா இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லாம் எப்படி மார்க்கெட் பண்ணுவாங்கன்னா, பில் போர்டு போடுவான், ஏதாவது ஆஃபர்ஸ் போடுவான். பட் டிஜிட்டலா அதை எடுத்துட்டு போனா ரொம்ப ஈஸி. ஆட்டோமேஷன் தான். இப்போ ஏதாவது ஒரு போஸ்டரோ ஆடோ வச்சு நீ உன் கஸ்டமர் உள்ள எடுத்துட்டு வரணும். அந்த கஸ்டமரை நீ விட்டுறக்கூடாது. அந்த கஸ்டமரை வச்சு நீ காசு பார்க்கணும். இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து ஆர்டர் பண்றானா, அவன் ஆர்டர் பண்ணானா அப்படியே விட்டு போயிடக்கூடாது அவன். ஓகே. ஆர்டர் பண்ணானா விட்டு போயிடக்கூடாது. இப்போ என் வெப்சைட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டு வெளியே போயிட்டான்னு வச்சுக்கேன், நான் வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீ வெப்சைட்டுக்கு வந்த, நீ ஒரு ஆர்டர் பண்ணிட்ட, பட் நீ வாங்காம வெளியே போயிட்ட, நான் உனக்கு வந்து ஒரு 10% ஆஃபர் தரேன். அதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் இருக்கு. அவன் என்ன பண்ணுவானா, நம்ம வெப்சைட்ல என்னென்ன மூவ்மெண்ட் பண்றோம்னு நோட் பண்ணிப்போம். மூவ்மெண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு மெயிலா சென்ட் பண்ணுவான். லைக் நான் இப்போ இந்த இன்ஸ்டியூட்டுக்கே ஒன்று பண்ணேன். ஏஐ சென்சின்ட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு. இவங்க வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. என்ன சர்வீஸ்? இவங்க வந்து வாட்ஸ்அப் கேம்பெயின் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நான் வந்து இங்க 500 ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்னோட லாஸ்ட் கேம்பெயின்லாம் பார்ப்போம். இதெல்லாம் நான் லாகின் பண்ணது. இப்போ என்கிட்ட ஒரு பண்டில் சோர்ஸ் நம்பர் இருந்தது. அவங்க இன்ஸ்டியூட்ல கொடுத்தாங்க. நான் எல்லாத்தையும் இங்க வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் இதை வந்து கேம்பெயினா ரன் பண்ணணும். ஐயோ ஸ்க்ரீன் அவன் பார்க்கல. ஸ்க்ரீன் தெரியுதா இது? ஹலோ கேக்குதா? ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தனா 897 கான்டாக்ட்க்கு வந்து நான் இந்த மெசேஜை சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதில் 642 நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது. ஸோ அது வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. டெலிவரி ஆயிருக்கு. ஆமா, அதில் 175 பேர் பார்த்துருக்கான். அந்த ப்ளூ டெக். ஆமா. இப்போ இந்த மெசேஜ் வந்து எப்படி வரும்னா, லைக் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி சென்ட் ஆயிருக்கும். ஓகே. இந்த போஸ்டரும் கீழே இந்த 2 பட்டன். இப்போ கால் கொடுத்தானா டைரக்டா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு கால் போகும். அப்படி இல்லை ஜாயின் பண்ணோன்னா மறுபடியும் இந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே வந்து அவன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தான். இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வரும். டிஜிட்டல்ல நீ மார்க்கெட் பண்ணாலே அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். லைக் மெட்டா எந்த ஒரு டிஜிட்டல்ல மார்க்கெட் பண்ணா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆமா, நீ மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணி கஸ்டமருக்கு எடுத்துட்டு வந்தாலும் அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னா, ஒரு கஸ்டமரை மண்டை கழுவி அவனுக்கு சேல்ஸ் எடுத்து தரணும். இப்போ நீ ஒரு இடத்துல வேலை செய்யறனா,
அவங்களுக்கு வந்து சேல்ஸ் எடுத்து தரது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆ. அவ்வளோதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். வரவன மண்டை கழுவி காசு பார்க்க வச்சிடணும். அவன வந்து நெக்ஸ்ட்டும் கூடயே வச்சிருக்கணும். இப்போ ஒரு வாட்டி வந்து வாங்கிட்டு போயிட்டான்னா, நெக்ஸ்ட் டைம் அவன வர வைக்கணும். அதுக்கு ம். என்னலாம் மார்க்கெட் பண்ணணும்னா, நீ அவனுக்கு ஆஃபர்ஸ்லாம் தந்துட்டே இருந்தேன்னா, அவன் திருப்பி திருப்பி வந்துருவான். ஆமா. நான் இத வந்து ஒரு ஃபுல் சீரிஸா போடலான்னே இருக்கேன். எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, எப்படி மார்க்கெட் பண்ணி, எப்படி புடிக்கணும்ன்ட்டு. ஆ. பட் அது பண்ணணும். பொறுமையா பண்ணலான்னு வச்சிருக்கேன். பண்ணலாம். இப்போ Instagramலாம் பார்த்தேன்னு வச்சேன், மண்டை கழுவிட்டு இருப்பான். இந்த ஆமா. மாரி நான் 10 டேஸ்ல இது பண்ண போறேன் ஆமா. அப்படின்ட்டு. இந்த மாரி இப்போ கூட நெறைய ஆஃபர்ஸ். இப்போ கூட ஒரு அம்மா பையன் காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சுத்திட்டு இருக்காங்கல்ல. ஆ. ஆக்சுவலா அவங்க என்ன பண்றாங்கன்னா, காமர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணல. வீடியோ போடுற மாரி கஸ்டமர்ஸ புடிச்சிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் புடிக்கிறாங்க. ம். இப்போ ஈஸில இப்போ நான் வந்து வீடியோ போடுறேன். நான் வீடியோ போட்டேன்னா எனக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ம். இப்ப எனக்கு அந்த ஆடியன்ஸ்ல நான் காசு எடுப்பேன். லைக் இந்த மாரி தான் வசீகர வேதான்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. நான் அவங்கள ஆ. வச்சே வீடியோ போட்டுருக்கேன். ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி தான் போட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க்கு, அ ஆயில்லாம் பண்றாங்க. பட் அவங்க கஸ்டமர்ஸ் யாருன்னா, அவங்க பேசும்போதே ஒரு மாரி நல்லாருக்கும். அப்படியே ம். வந்து எல்லாருக்கும் நான் இந்த ப்ராடக்ட்ட சேர்க்கணும். ஆ. ஒரு மாரி மிடில் கிளாஸ அடிக்கிற மாரி பேசுவாங்க. ஸோ, அப்போ வந்து நம்ம பிரெயின் வாஷ் ஆயிட்டு, சரி வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கிடுவோம். ஆமா, ஆமா. லைக் அதுதான் பண்றாங்க. ஸோ, இன்ஸ்டால ப்ராடக்ட் விக்கணும்னு வரவன் ஃபர்ஸ்ட் கோர்ஸ விப்பான். ஆமா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸ புடிச்சு, அப்புறம் தான் அவன் வந்து அவன் ப்ராடக்ட்டே விப்பான். ஸோ, அவனுக்கு நம்பலாம் வியூவர்ஸ் கிடையாது. கஸ்டமர் தான். எவ்வளோ சீக்கிரம் மண்ட கழுவி கஸ்டமர் ஆக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் நம்மள மண்ட கழுவி கஸ்டமர் ஆக்கிடுவான். அவன் காசு போதே அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவை ம். கஸ்டமர். ஆமா. கஸ்டமர் வேணும்னா பண்ருவான். லைக் ஃபுல்லாவே அந்த எஸ்எம்எம் தான். நீ எஸ்எம்எம் ஆ. பண்ணிட்டியா, உன் வெப்சைட் வந்து உன் இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல் ஆயிடும். இப்போ நானே கூட ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். ஒரு ம். ரூ. 10,000 எடுத்துட்டு வந்து, ஆ. நான் ஒரு யூடியூப் சேனல வாங்கிப்பேன். மானிடைஸ் ஆகுற யூடியூப் சேனல். அப்போ ஓகே. நான் போடுற வீடியோ எல்லாத்துக்குமே எனக்கு காசு வரும். ஸோ, ஆ. நான் அங்க சம்பாரிப்பேன். நான் யூடியூப்க்கு ஆடியன்ஸ கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, Instagramல வீடியோ போடணும். ஆ. என்கிட்ட இப்போ ஒரு 100 ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா, ஆ. எனக்கு வந்து வியூஸ் வராது. என் பேஜ எவனும் நம்ப மாட்டான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரூ. 500 செலவு பண்ணா, ஒரு 10,000, 13,000 ஃபாலோவர்ஸ் வந்துரும். ஆ. ஸோ நான் அது ஃபாலோவர்ஸ வாங்கிட்டு நான் வீடியோ போடுவேன். ஓகே. வீடியோக்கு ரீச் வரணும். ரீச்சும் நான் காசு குடுத்தே வாங்கிட்டேன்னா, அ ஒரு நல்ல பிராண்ட் மாரி காட்டிடுவேன். ஓகே. நெக்ஸ்ட் அந்த வீடியோவ நானு ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இப்ப பாக்கறதுக்கே Instagramல நல்லா பூஸ்ட் ஒரு பாக்கறதுக்கே ஆமா. ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ், ரீச் அது மாரி இருக்குன்ட்டு வருவாங்க. ஆ இப்போ நான் அத பூஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கயேன், நான் போய் பார்ப்பேன். சேனல் 10,000 இருக்கு. ஒரு 10 இருக்கு. நெக்ஸ்ட் வியூஸ் பார்ப்பேன். ஒரு 100 100 150 போதுன்னா, நான் அந்த ம். ப்ராடக்ட்ட நம்பிட்டு, நெக்ஸ்ட் நான் அத வாங்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம நெனச்சா கூட ஒரு இது பண்ண முடியும். ஆ. இப்போ ஆன்லைன்ல என்ன ப்ராடக்ட் விக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் கஷ்டம். பட் சேல் காட்டுறது ரொம்ப ஈஸி. ம். காசு இருந்தா போதும். மார்க்கெட் பண்ணோமா, சேல்ஸ் எடுத்துட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே. எல்லாருமே இத தான் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நான் இப்ப வந்து எல்லாரும் தப்பு சொல்லல. ஆ. தப்பு சொல்லல. நீங்க பண்றது தப்புன்ட்டு. பட் இதுதான் ரியல். ஆனா எல்லாம் சொல்லுவான் நான் வந்து இதுதான் பண்றேன் அப்டின்ட்டு. இப்போ ஒரு காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கயேன், அவன் வீடியோ போடுவான். உங்ககிட்ட ரூ. 50,000 இருந்தா காமர்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் வேணுன்ட்டு. பட் அவ்வளோ தேவையில்ல. ஒரு ரூ. 1000 ரூ. 2000 இருந்தாலே காமர்ஸ் பண்ண முடியும். ம். நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் வச்சு. இப்போ கிளாத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்றேன்ட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்றான். ஆமா, ஆமா. ஆ. கிளாத், ஷூ. ம். இப்போ கிளாத்திங் பிராண்டுக்கு வந்து அவன் நெனச்சிட்டு இருப்பான். எனக்கு மேனுஃபேக்சர் வேணும். ஒரு இன்வென்டரி வேணும். ஸ்டோர் பண்ணணும். அதெல்லாம் தேவையே இல்ல. ஒரு வெப்சைட், ஒரு டொமைன் இருந்தா போதும். ஆ. அதுக்கு நானு வீடியோ வச்சிருக்கேன். அத நான் அப்லோட் பண்றேன். அது ஓகே. என்னன்னா, பிரிண்ட்ரோ விஇ ஃபுல் பிரிண்ட்ஃபுல்ன்ட்டு ஒரு சர்வீஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, இந்த மாரி ஸ்மால் பிசினஸ்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு ஷர்ட் சப்ளை பண்றது. இப்போ ஃபுல்லி ஃபில்மி தெரியுமா? யாரு? ஃபுல்லி ஃபில்மி அந்த மூவிஸ்க்குலாம் ஷர்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல. தெரியலையே. பார்த்ததில்ல. அது ஒரு ஒரு பிராண்ட் இருக்கு. ஃபுல்லி ஃபில்மின்ட்டு. ஆ. அவங்க கிட்ட வந்து ஒரு இன்வென்டரி கிடையாது. இப்போ தான் வந்து ட்ரெண்ட் ஆன உடனே அவங்க இன்வென்டரி வச்சிருக்காங்க. பட் ம். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா,
அவங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து பிரிண்ட்ரோவியோட ஏபிஐல கனெக்ட் பண்றாங்க. ம். லைக் நானே யாழின்ட்டு ஒரு வெப்சைட் வச்சிருந்தேன் தெரியுமா? ஆமா ஆமா ஸ்டோரு. அதுவே பார்த்தனா என்கிட்ட ஒரு மேனுஃபேக்சர் கிடையாது, இன்வென்ட்ரி கிடையாது. எனக்கு ஆர்டர் வந்தா அந்த பிரிண்ட்ரோவிக்கு போகும். அவனே ஷிப்பிங் அண்ட் டெலிவரி பண்றான். என் வேலை என்னன்னா மார்க்கெட் பண்ணிட்டு என் வெப்சைட்டை நான் பெருசா காட்டிக்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு 10,000 50,000 தேவையில்லை. 5,000 ரூபா பிராண்டிங் பண்ணேன், ஒரு 2,000 ரூபா டொமைன் ஹோஸ்டிங் வாங்க. அப்போ நான் 7,000 ரூபா இருந்தாலே நான் க்ளோத்திங் பிராண்ட் ஆரம்பிக்க முடியும். நான் அதுல வர ப்ராஃபிட்ல நான் லோக்கல் ஸ்டோர் போடுறனோ இல்லை இதை பெருசாக்கணும்னு பண்ணிக்கலாம். அதனால டிஜிட்டல்லே நம்ம என்ன பண்ணனாலும் பண்ண முடியும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் வந்து ஒர்த்தா இருக்குமா அந்த ஜாப்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சு நம்ம வேலைக்கு போனோம், டிஜிட்டலா போனோம்னா அங்க வேலையே கிடைக்காது. இப்போ நம்ம ஒன்று படிச்சுட்டு போனோம்னா கிடைக்காது. நீ ஏஜென்சியா இருந்தனா நம்ம வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் எடுக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டியூட் வந்து இப்போதான் க்ரோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஏஜென்சி இருந்ததுன்னா அவங்க க்ரோத்துக்கு நல்லா இருக்கும். பட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வந்து அவனை வந்துட்டு ஆட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது மவுத் ஆஃப் மார்க்கெட்டிங்ல அவனுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ டிசிஎஸோ இந்த மாதிரி டாட்டாவோ ஆட் பண்ண மாட்டான். எங்கே ஆட் பண்ணுவான்னா அவன் ரெக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா ஆட் ரன் பண்ணுவான். இல்லைன்னா அது வந்து நார்மலாக இருக்கும். இப்போ நீ அமேசான்லாம் பார்த்துருக்கியா? அமேசான் இல்லை ஆஜியோ, நம்ம ஏதாவது ஷர்ட் பார்த்துட்டு வருவோம். பட் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்தோடனே அது பாட்டுன்னு ஆடாக வரும். ஸோ அது என்னன்னா அது ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகும். இப்போ ஒரு யூசர்னா அந்த யூசரை ஃபாலோ பண்ணும், ஒரு ஏபிஐ வச்சிருப்பான், டக்குன்னு வந்து அது ஆடாக பப்ளிஷ் ஆகி நம்மளுக்கு ஆட் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே ஆட் இருக்கும். இப்போ அமேசான்ல நம்ம ஏதாவது சர்ச் பண்ண போனோம்னு வச்சுக்கேன், இங்க ஸ்பான்சர்டுன்னு ஒரு இடத்துல வரும். ஸ்பான்சர்டுன்ட்டு நம்ம என்ன நினைப்போம்னா இல்ல அது வந்து அமேசான்காரன் ஸ்பான்சர் பண்றான்ட்டு. பட் அமேசான் ஸ்பான்சர் எதுவுமே அமேசான் ஸ்பான்சர் பண்ண மாட்டான். இப்போ நான் ஒரு செல்லர், நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை உள்ள விற்கிறேன்னா நான் தான் ஸ்பான்சர் பண்ணணும். என் காசு போட்டு நான் ஸ்பான்சர் பண்ணாதான் எனக்கு அமேசான்ல சர்ச் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல வரும். இதுக்கு வந்து எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ட்டு. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கோர்ஸ் விற்கிறேன்னு வச்சுப்போம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ரொம்ப பேர் விற்பான். பட் என் கோர்ஸை வாங்கணும்னா நான் வந்து மார்க்கெட் பண்ணணும், நல்ல கீவேர்ட்ஸ் வைக்கணும், டார்கெட்டட் ஆடியன்ஸ் சூஸ் பண்ணி நான் பண்ணேன்னா என்னோட கோர்ஸ் வந்து மேலே காட்டும். ஸோ நம்மளோட மைண்ட் செட் என்ன, ஒரு கோர்ஸ் மேலே இருந்தால் அது வந்து நல்ல கோர்ஸ். நம்ம ரிவ்யூ பார்க்க மாட்டோம், எதுவுமே பார்க்க மாட்டோம். டாப்ல வருதா கண்ணை மூடிட்டு வாங்கிடும். சில பேர் வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பண்ணுவாங்க. பட் பார்த்துட்டு மேஜரா எல்லாமே வந்து கோர்ஸ் நல்லா இருக்கான்லாம் பார்க்கறத விட ஃபர்ஸ்ட்ல வருதா அது நல்ல கோர்ஸ்ன்றுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல டீம் ஒர்க் பண்ணாங்கன்னா நம்ம கோர்ஸை வந்து மேலே எடுத்துட்டு வர முடியும். ஆனா இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி நம்புறாங்க, அந்த கோர்ஸ் மேலே இருந்தா பெஸ்ட், இன்ஃப்ளூயன்சர் சொன்னா பெஸ்ட்ன்ட்டு. ஓ என்கிட்ட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரோ ஃபாலோவர்ஸோ இருந்தா நான் போயிட்டு இந்த வெப்சைட்ல இந்த வெப் சம்மந்தமா இருக்க பிராண்ட்ஸ் கிட்ட நான் போய் கொலாப் கேட்டேன்னா எனக்கு பண்ணுவாங்க. பட் அதனால நான் காசு பார்ப்பேன். பட் நீ காசு பார்க்க முடியுமா? ஆனா எல்லாரையும் மண்டை கழுவுறது என்னன்னா, இப்போ ஜிம்முக்கு போறவங்க என்ன பண்றாங்க, ஃபாலோவர்ஸ் ஏத்துறான், ஜிம் பிராண்டு கிட்ட கொலாப் பண்றான், மண்டை கழுவுறான். அவன் வந்து அதை யூஸ் பண்ணுவானோ பண்ண மாட்டானோ, இல்லை வேற பிராண்டு கூட யூஸ் பண்ணுவான். பட் இதுதான் பெஸ்ட்ன்ட்டு வந்து ஸ்பான்சர் பண்ணிருப்பான். அவன் காசு பார்க்க தான் பண்றான். ஸோ இன்ஸ்டாகிராம் முன்னாடி வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது போட்டோஸ்லாம் போட. பட் ஃபுல்லாவே இங்க மார்க்கெட்டிங் தான். ஆமா ஆமா மார்க்கெட்டிங் தான் ஃபுல்லா இப்ப வர இதுதான். இப்போ இருக்கு பாரு, மை வித் ரியாட்ஸ், பிஸ்கூலு, இந்த கொலாபு எல்லாமே வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் காசு பார்த்து நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி பார்க்கறது கூட நிறைய ஆட் வரும் நடுவுல, அந்த நிறைய ஆட்ஸ். ஆமாமா. நான் ரன் பண்ண ஆடே எனக்கு வந்து வந்தது. அதான் ஏன்னா நான் சூஸ் பண்ணது வந்து என்ன மாதிரி ஆடியன்ஸ். ஐயோ பிளர்ல தெரியல நம்ம ஆடியன்ஸ். ஏன்னா நான் வந்து வெப் ரிலேட்டடா யூடியூப்ல சர்ச் பண்ணுவேன், வெப்சைட்ல சர்ச் பண்ணுவேன். அப்போ எனக்கு அந்த ஆட் கரெக்டா காட்டும். இப்போ இதை பத்தி என்னன்னே தெரியாதவங்க கிட்ட அந்த ஆடை காட்டுறது எனக்கு வேஸ்ட் தானே, காசு வேஸ்ட், என் டைம் வேஸ்ட். இப்போ எனக்கு இந்த ஆடு காட்டுறதுனால ₹1.72 குறைஞ்சிருக்கும் அவங்க பேலன்ஸ்ல இருந்து. அப்போ எனக்கு காட்டுறதுல அந்த ₹1 செலவு பண்ணா எனக்கு பிரச்சனை இல்லை.
இதே நான் டார்கெட் பண்ணாத ஆடியன்ஸுக்கு கிடைச்சிருந்தா அது வந்து வேஸ்ட் தானே ரூ. 1. ஆமா. இப்போ ரூ. 1 பிரச்சனை இல்ல. பட் நம்ம பல்கா பண்றோம்னா பிரச்சனை தான். அதுதான் நான் ஒரு சீரிஸே வச்சிருக்கேன். எப்படி ஒரு காமர்ஸ் கிரியேட் பண்ணணும், ஓகே, எப்படி ஓகே. அத லைவ் பண்ணணும், எப்படி மார்க்கெட் பண்ணணும். போடுங்க நெக்ஸ்ட் கண்டிப்பா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு சீரிஸ் வச்சிருக்கேன். பட் எனக்கு என்னன்னா, நீ வந்து என் கோர்ஸ படி அப்படி நான் சொல்லல. இதுதான் நடக்குது. ஆ, இப்படிலாம் பண்ணலாம். இப்போ அ ஒரு 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 பொண்ணு நான் பார்த்தேன் Instagramல ரூ. 50,000 கேட்கறாங்க. காமர்ஸ் பண்ணி தரேன். ஆ. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சார்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணி சப்டொமைனா செல் பண்றாங்க. இப்போ எப்படின்னா நம்மளாலேயே பண்ண முடியும். நான் வந்து ஒரு வெப்சைட் ப்ரொவைடர். நான் வந்து ஒரு காமர்ஸ் ப்ரொவைடர்னா, நான் வந்து உனக்கு வெப்சைட் பண்ண முடியும். என் டொமைன்ல இருக்கும். இப்போ வந்து உன் பிராண்ட் நேம் என்னோட பிராண்ட் நேம் .comன்னு இருக்கும். ஸோ நான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாரி கட்டணும். ம். அது அது அத அதுக்கு நான் ரூ. 50,000 செலவு பண்றதுக்கு, நான் சொந்தமாவே ஒரு வச்சிடலாம். 10,000ல வெப்சைட் பில்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அது வந்து ஈஸி தான். அது வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டோம்னு வச்சுக்கயேன், அவனே பண்ணிட்டு போயிடுவான். இப்போ ஏஜென்சி வளருது. அது பிரச்சனை இல்ல. நல்லது தான். பட் அவன் ஏமாத்துறான்ல. இப்போ ஹோஸ்டிங்க்கு ரூ. 3000 சார்ஜ் பண்றான். இப்போ ஹோஸ்டிங் வாங்கும்போது டொமைன் ஃப்ரீயா தருவான். 1 இயர்க்கு வாங்குனா. ஆ ஆனா அவன் இன்வாய்ஸ்ல பில் போடும்போது ஹோஸ்டிங்க்கு ஒரு பில் போடுவான். டொமைனுக்கு ஒரு பில் போடுவான். பட் அவன் ப்ராஃபிட் அத ஆ. வச்சுக்கலாம். பட் இது பீப்பிள்க்கு தெரிஞ்சா அவங்க வந்து அவேரா இருப்பாங்கல்ல. ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துட்டோம்னா, அவன் வந்து வாங்க மாட்டான். அ அவன் கேள்வி கேட்பான். இப்போ ம். எல்லாத்தையும் நம்புவாங்க. இப்போ டிஜிட்டல் ஏஜென்சி என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஆமா. இப்போ நாங்க இவ்வளோ இம்ப்ரஷன்ஸ் காட்டுறோம். இப்போ நான் காட்டுனதே ரீச் பார்த்தேன்னு வச்சுக்கயேன், 50,000 60,000 இருக்கு. ஆ. இங்க ரீச் மேட்டர் இல்ல. கிளிக் தான் மேட்டர். ம். நீ சும்மா ஆட் ரன் பண்ணாலே Instagram வந்து இப்போ 1 பில்லியன் யூசர், 10 பில்லியன் யூசர்ஸ் மேல இருக்காங்க Instagramல. ரேண்டமா ஆட் காட்டுனாலே உனக்கு 60,000 வியூஸ் கிடைச்சிரும். இப்போ நான் இப்போ வந்து ஒருத்தர் அந்த ஆட பத்தி தெரியாதவங்ககிட்ட போயிட்டு நான் பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரீச் காட்டியிருக்கேன். எனக்கு காசு குடுங்கன்னா அவன் காச தூக்கி குடுத்துருவான். ம். பட் இங்க இது பார்க்கக்கூடாது. ஆக்சுவலா என்ன பார்க்கணும்னா, நான் கிளிக்ஸ் காட்டுனேனா, அந்த கிளிக்ஸ் தான் மேட்டர். இப்ப நான் ரூ. 300க்கு 300 கிளிக்ஸ் காட்டியிருக்கேன். அப்பன்னா அது வந்து பெஸ்ட்டு. ம். இப்போ நான் ரூ. 300 செலவு பண்ணி 20 கிளிக்ஸ் தான் காட்டுனேன்னா, நான் காசு செலவு பண்ணது வேஸ்ட்ல. நான் ஒரு காசு ஆமா. போடுறேன். அது வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் தான் நான் போடுறேன். பட் அந்த காசே எனக்கு ப்ராஃபிட் இல்லன்னா, நான் செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. அதுதான் இந்த மாரி அவேர்னஸா எனக்கு வீடியோ போடணும். இப்ப அதான் ஓகே. எடுத்து வச்சிருக்கேன். பட் ஒவ்வொன்னா போடணும். இப்போ இந்த ம். அவேர்னஸ் சரி. இருந்ததுன்னா, யாரும் வந்து அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ டைலூட் டிசைன்ஸ்ன்னு ஒரு டெய்லர் அக்கா இருக்காங்கல்ல. ஆமா, ஆமா. ஆமா. இப்போ அவங்களே வந்து ஒரு ஆப்பும், வெப்சைட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் வந்து அந்த ஆமா, ஏஜென்சி ஆமா. பார்த்தேன். ரீசென்ட்டா ஒரு வெப்சைட். ம். பட் அந்த ஏஜென்சி என்ன பண்றாங்கன்னா, அவன் ஒரு டெம்ப்ளேட்டா வச்சிருக்கான். அந்த நான் பார்த்தேன். அந்த Play Storeல போட்ட அக்கவுண்ட் கூட அந்த டைலூட் டிசைன்ஸ்து கிடையாது. வேற ஏதோ ஏஜென்சியோட அக்கவுண்ட்ல தான் இந்த ஆப் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு சர்வரு, அந்த சர்வருக்குள்ள சப் சர்வர்ஸ். அந்த சப் சர்வர்ஸ்ல அவங்க ஆப் இருக்கும். ஸோ, ஆ. அந்த டிடிஎஃப்போட ஜிபிஎஸ் வந்ததுல்ல, அந்த மாரி கான்செப்ட் ஆ. தான். ஒரு மெயின் சர்வரு, அதுல சப் சர்வர்ல இவங்க கன்டென்ட்ஸ் இருக்கும். ஆனா, அவங்க வந்து எவ்வளவோ காசு செலவு பண்ணிரலாம். ஏன்னா, இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டாங்க. அவங்க ம். இது ரன் பண்ணணும்னா, ஏஜென்சி வந்து கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ஓனா பண்ணியிருந்தாங்கன்னா பெஸ்ட்டு. ஒரு ஓன் எல்எம்எஸ் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா, அது எல்லா கண்ட்ரோலும் அவங்க கிட்ட இருந்திருக்கும். பட் என்னதான் இப்போ அட்மின் அவங்க இருந்தாலும், சூப்பர் அட்மின்னு ஒருத்தன் இருப்பான். அந்த ஏஜென்சியோட ஹெட். அவங்க வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ என் டீட்டெயில்ஸ் பிரைவேட்டா இருக்குமா? அப்படின்றதே டவுட் தான். இப்போ நான் என்னோட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் இப்போ நான் காட்டுனேன்ல, அந்த வெப்சைட் நான் பண்ணேன். அது வந்து அவங்க சர்வர்ல இருக்கு. அதனால அவங்க டீட்டெயில்ஸ் யாராலும் எடுக்க முடியாது. இப்போ அந்த சர்வர் கீ இருக்கவன் தான் எடுக்க முடியும். ம். பட் இப்படி சப் சர்வரா இருந்ததுன்னா, இதோட அட்மின் இன்னொருத்தன் இருப்பான்ல, அவன் எடுத்துடலாம். அப்போ வந்து சேஃபே கிடையாது நம்ம ஐடிலாம். அதான் என்கிட்ட கன்டென்ட் நான் வச்சிருக்கேன். பட் வந்து ரீச் வர மாட்டேன்தா. அதனால போடுறதுக்கே மனசு வர மாட்டேன்து. டெய்லி போட போட தான் வரும். ஆ விடக்கூடாது. விடாம அது அது வெளிய போலாம். கரெக்ட்டு. இப்போ நான் வந்து ரீச் எடுக்கணும்னு வச்சுக்கயேன், ஒண்ணும் இல்ல. ஒரு ரூ. 10,000 இருந்ததுன்னா, நான் இந்த இது எஸ்எம்எம்ல போயிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல வாங்கிப்பேன். அவன் ப்ரீபெய்டா ரெடிமேடா வச்சிருப்பான். மானிடைஸ் பண்ணியே. அப்போ நான் டெய்லி வீடியோ போட்டேன்னா எனக்கு காசு வரும். பட் அது அது வந்து ஆர்கானிக்கா இருக்குமானா? இருக்காது. ம். ஆர்கானிக், இன்ஆர்கானிக்ன்னு இருக்குல்ல.
இப்போ ஆர்கானிக்கா வரது நான் போற கன்டென்ட்ட பார்த்து என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா, அது ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸோ, ஃபாலோவர்ஸோ. பட் பெய்ட் பண்ணி பெயிட் அன்ஆர்கானிக் பண்ணி ஃபாலோவர்ஸா ஆமா. ம். இப்போ அந்த ட்ரெய்லர் லான்ச் அதெல்லாம் கூட டக்குன்னு பார்த்தா வியூஸ் இருக்கும். அவ்வளோ பேர் பார்த்துருப்பானான்னே தெரியாது. பட் இப்போ Instagramமும், Facebookம் எல்லா சோசியல் மீடியாவும் ஏபிஐ வச்சிருக்கிறதுனால எல்லாமே பாசிபிள் தான். கமெண்ட் பாசிபிள், லைக் பாசிபிள் எல்லாமே பாசிபிள். ஸோ வந்து எதுவுமே நம்ப முடியாது. இப்போ நான் கூட இப்போ ஒரு ரூ. 400 நான் ரீசார்ஜ் பண்ணா, என்னோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபர் 1K எடுத்துட்டு வந்துருவேன். அது எனக்கு பிரச்சனையே இல்ல. 400 ஆயிட்டு வாங்கி கூட போட்டுடலாம். ஆனா எனக்கு ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர் வேணும். இப்போ நான் போடுற வியூஸ் 100 பேர் பார்க்குறாங்கன்னா, எனக்கு அந்த 100 பேர் போதும். எனக்கு பார்க்கணும், காசு வரணும்லாம் இல்ல. என்னோட ஆடியன்ஸுக்கு புரியுதா? ஒரு 10 பேரு இப்போ நேத்து போட்ட வீடியோ 40 பேர் பார்த்துருக்கான். 1 ஹவர் வந்து எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு. எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த 40 பேர் 1 ஹவர் வரைக்கும் பார்த்துருக்கான்ல. இப்போ ஒருத்தன் 20 நிமிஷம் பார்த்துருக்கான். ஆமா, ஆமா. தப்பா சொல்றேனா? இரு கால்குலேட் இல்ல, பண்ணிக்கிறேன். இல்ல. ஒருத்தர் 2 நிமிஷம் வந்திருக்கான். ஆமா. அந்த 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்ல. இப்போ அதுவே எனக்கு வந்து ப்ராஃபிட் தான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என் சப்ஸ்கிரைபர்ஸ் 256 தான் இருக்கு. ஆ. ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ 230 வியூஸே எவ்வளோ போயிருக்கு. பட் வியூஸுக்கு ஏத்த சப்ஸ்கிரைபர் இருக்கு. எனக்கு அதுவே போதும். எனக்கு பெரிய ஆடியன்ஸோ அத பார்க்கறத விட, என்னோட ஆர்கானிக் ஆடியன்ஸ்க்கு கரெக்ட்டா ஆர்கானிக் வீடியோ போதும். ஆமா. போடுற வீடியோக்கு, போடுற வியூஸ்க்கு கரெக்ட்டான சப்ஸ்கிரைபர் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்ல. நான் நெக்ஸ்ட் கூட வீடியோ போடலாம். இப்போ காசு பார்க்கணும் அப்டின்னனா, நான் வேலைக்கு போயிட்டு ரூ. 10,000 சேர்த்து எஸ்எம்எம் வாங்கிட்டு போட்டுடலாம். இந்த மாரியும் சில சேனல்ஸ்லாம் இருக்கு. இப்போ சில சேனல்ஸ்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இன்டர்வியூ எடுப்பான். இப்போ ஆக்சுவலா ரெட் நூல்னா ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, ஆமா. அவன்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். பார்த்தா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கும். அதான் எப்படின்னு தெரியல. அதுதான் எஸ்எம்எம் தான். இப்போ எஸ்எம்எம்லயே ரொம்ப போர்ட்டல்ஸ் இருக்கு. சப்ஸ்கிரைபர் வாங்க முடியும், லைக்ஸ் வாங்க முடியும், வாட்ச் ஹவர்ஸ் ஏத்த முடியும். இப்போ மானிடைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கயேன், இப்போ எவனாவது பார்த்தா தானே ஆட் வரும். அதையும் அங்க பண்ண முடியும். நீ காசு குடுத்துட்டனா, ஒரு ஏஜென்சி உட்காந்து ஆட் பார்க்கும். ம். ஆட பார்த்தா ஒரு காசு, ஆட கிளிக் பண்ணா ஒரு காசுல்ல. அப்போ அந்த ஏஜென்சி என்ன பண்ணும்னா, உட்காந்து எல்லா ஆடையும் பார்க்கும். அப்போ நான் செலவு பண்ற காசுக்கு டபுள் மடங்கா நான் எடுத்துருவேன். இப்போ நான் ரூ. 10,000 செலவு பண்ணேன்னா, அந்த ரூ. 10,000 நான் எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு YouTube ஆட்ஸ்ல வந்துரும். ம். இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு வந்து அவன்கிட்ட வந்து ஒரு 7K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஓகே. அந்த 7K சப்ஸ்கிரைபர்ஸும் ஆர்கானிக் தான். அவன் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடுவான். ஒரே ஒரு வீடியோ 10 மில்லியன் போச்சு ஷார்ட்ஸு. ஆ. இப்போ அவனுக்கு மானிடைஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு வீடியோல 230 ரூபீஸ் வந்தது. ஓ! ஒரே ஒரு ஷார்ட்ஸு 10 மில்லியன் போச்சு. அப்பதான் மானிடைஸ் ஆச்சு. 230 ஆனா நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போல. ஸோ நான் ஒரு வீடியோல இப்போ அவன் மானிடைஸ் பண்ணான். இப்போ அவனுக்கு வேணும்னா, அவன் ஒரு அமௌண்ட் போட்டு ஆட்ஸ் பார்க்க வச்சு, அவன் இன்னும் அதிகமா ஏர்ன் பண்ண முடியும். ம். இப்போ வந்து நம்ம YouTubeல வந்து எதுவுமே இப்போ ஏ டூ டியே போட்டிருப்பான் தெரியுமா? அந்த ஒரு சரி. வீடியோ போட்டிருப்பான். வியூஸ் குடு ப்ரோன்ட்டு ஒரு சேனல். ம். லைக் அதுவே அந்த எஸ்எம்எம் மாரி தான். அவனும் போய் ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்கிருவான். ஆனா அதுல 2 விதம் இருக்கு. ரீஃபில்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஆ. நான் ரூ. 300 குடுத்து சப்ஸ்கிரைபர் வாங்குறேன்னா, அந்த சப்ஸ்கிரைபர் குறையலாம். நான் போயிட்டு அந்த ஏஜென்சிட்ட கேட்க முடியாது. பட் அதுல போட்டிருக்கும் கேரண்டட் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ட்டு. இப்போ அந்த மாரி இதெல்லாம் நான் போய் கேட்க முடியும். இந்த மாரி நான் பே பண்ணேனே, எனக்கு எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அப்டின்ட்டு. இப்போ பார்த்தோன்னா, இந்த இன்ஸ்டிடியூட் காட்டுனேன்ல, அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கே 13,000 நான் ஆர்டர் போட்டேன். ஆ. எனக்கு கரெக்ட்டா வந்துச்சு. அது வந்து கேரண்டடு. இப்ப எனக்கு லைஃப் டைம் அது குறையவே குறையாது. இதுக்கு மேல வர ரீச்லாம் அவங்க பார்த்துக்கிறது தான். ஓ! என்னால டிஜிட்டல் மார்க்கெட்டரா என்ன பண்ண முடியும்னா, என்னால மார்க்கெட் பண்ணி இது பண்ண முடியும். இப்போ கூட ரொம்ப பேர் கிளம்பிட்டாங்க தெரியுமா? இந்த மாரி நான் 1 வீக்ல ஒரு $10,000 பண்ண போறேன் அப்டின்ட்டு. அவனுங்களும் இதே தான் பண்ணுவானுங்க. அ ஆக்சுவலா எல்லாருமே ப்ராப்பரா தான் பண்றான். பட் இதுக்கு பின்னாடி வந்து இது அவ்ளோ பெரிய கஷ்டம்லாம் இல்ல. ஆமா. கொஞ்சம் நாலேட்ஜ் இருந்தா போதும். இப்போ என்னோட ரீச் யாருக்கு வேணுமோ, டார்கெட்டட் ஆடியன்ஸ் பார்க்க தெரிஞ்சாலே போதும். இப்போ நான் வந்து ஒரு கிட்டோட டாய்ஸ் விக்கிறேன்னா, நான் அடல்ட்டுக்கு போயிட்டு அத வந்து காட்டலாம். என்ன அடல்ட்னா, அந்த ஏஜ் குரூப் இருங்கன்னா, ஒரு 35, ம். 40க்குள்ள காட்டணும். நான் அத போய் 60 வயசுக்காரனுக்கு காட்டுனேன்னு வச்சுக்கயேன், இந்த 60 வயசுக்காரன் Instagram நோண்டணும். அது என் ஆமா. ஆட பார்த்து என் வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ அவன் எனக்கு வேணாம். இப்போ நான் வந்து ஒரு புக்க விக்கிறேன்னா, அந்த ஆடியன்ஸ்க்கு நான் விக்கணும். இப்போ புக் வாங்குறவன் கேம் விளையாடுறவன் புக் வாங்க மாட்டான். ஸோ நான் அந்த மாரி ஆடியன்ஸா சூஸ் பண்ணணும். புரியுது. இப்போ கூகுள் ஆட்ஸும் அப்படிதான் ரன் ஆகுது. இப்படி பண்ணாலே நம்ம போட்ட காசு எடுக்கலாம். இப்போ பால் டப்பா கூட ஒரு ஆட் பண்ணியிருந்தான் பாத்தியா? மேக்புக்குக்கு. ஆப்பிளோட மேக்புக். அதான் அவன் இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டான். இதுவரைக்கும் ஆப்பிள் கொலாபே பண்ணது கிடையாது. தமிழோ இந்தியன் கூட கொலாப் பண்ணது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் பால் டப்பாவோட பாட்டு எடுத்து அவன் கொலாப் பண்றானா, அது வந்து ஆர்கானிக் ரீச். அவன் போயிட்டு எங்கேயும் ப்ரமோஷன் பண்ண கேட்கல. திங் மியூசிக்ல 170 சென்டிமீட்டர்னு ஒரு பாட்டு பாடினான். ஆமா. அந்த பாட்டை ஆப்பிள் வந்து ரைட்ஸ் வாங்கி கொலாப் பண்ணானா அது பெருசு. அது வந்து ஃபுல்லா ஆர்கானிக். அவன் வந்து அந்த எஸ்எம்எம் எல்லாம் பண்ணவே இல்ல. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கே பண்ணல. அவன் என்ன பண்ணான், டான்ஸ் 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 வீடியோ போட்டிருந்தான். ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் பாட்டு பாட ஆரம்பிச்சான். எல்லா பாட்டுமே சூப்பரா தான் இருக்கும். ஸோ இன்டர்நெட்ல 2 விதமா க்ரோ ஆகலாம். ஆர்கானிக்கா க்ரோ ஆகலாம், இன்ஆர்கானிக்கா க்ரோ ஆகலாம். ஆனா 2த்துலயுமே காசு பார்க்கலாம். இப்போ டெம்பிள் மங்கீஸ்லாம் நான் நான் வந்து 2005ல பொறந்தேன். டெம்பிள் மங்கீஸ் 2006ல தான் எடுத்துன்னு வந்தான். ரிலீஸ் பண்ணான். தமிழ்நாட்டிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் சேனல். பட் இன்ன வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் பேர் தான் தெரியும். 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. 17 வருஷம் ஆகுது. பட் விஜய் வரதுல நினைச்சிருந்தா அதை க்ரோ பண்ணியிருக்கலாம். இன்ஆர்கானிக்கா. பட் ஆர்கானிக்கா க்ரோ பண்றாரு. இந்த 4 லட்சம்னா 4 லட்சம் வியூஸ் இருக்கும். அவனோட ஆடியன்ஸ் பேஸ் கரெக்டா இருக்கும். ஸோ நான் இன்ன வரைக்கும் வீடியோ போடுறதையும் விடல. அதுதான். ஆர்கானிக்கா பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா காஸ்ட்லாம் வரும். இன்ஆர்கானிக்கா பண்ணா சீக்கிரம் ரீச் ஆயிடலாம். இப்போ சீக்கிரம் ரீச் ஆயிட்டுன்னு வச்சுக்கேன், என்ன பண்றதுன்னே தெரியாது. ரீச் ஆயிடுச்சு. இப்போ என்ன கன்டென்ட் போடுறதுன்ட்டு. அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆமா. என்ன கன்டென்ட் பண்ண போறோம்னே தெரியாது. பட் இப்போ சேனல் கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கன்டென்ட் ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஏஐ வருது, ஏஐ வச்சு சேனல் பண்றேன் அப்படின்னா, அதெல்லாம் எவனுக்காவது தான் கிளிக் ஆகும். ஏன்னா யூடியூப் அல்காரிதமே வேற. ஆமா. எல்லாருக்கும் கிளிக் ஆயிடாது. இப்போ ஒருத்தன் இன்ஸ்டால வீடியோ போடுறான், இந்த மாதிரி ஏஐ கன்டென்ட் பண்ணு ரீச் வரும்னா, அந்த ஏஐ கன்டென்ட் பண்ணுன்னு போடுறான் பாத்தியா, அவனுக்கு ரீச் வரும். இப்போ நான் ஏஐ கன்டென்ட் போட்டேன்னா எனக்கு ரீச் வராது. அதுதான் முக்கியம். இப்போ யார் வேணா சேனல் கிரியேட் பண்ண முடியும். பட் அதை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா மார்க்கெட் பண்ணானா ரீச் இருக்கும். இப்போ என்னோட ரோட் மேப்பே என்னன்னா, இப்போ நான் கண்டென்ட் போடுறேன்னா, சைடில் வந்து ஒரு டீமை செட் பண்ணி ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுவேன். டிஜிட்டல் ஏஜென்சி. நான் அதுலேருந்து வர காசை ஒன்று யூடியூப்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். இல்லைனா என் டீம்ஸ் கொடுத்துருவேன்னா, அப்போ எனக்கு என்னன்னா, நான் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அவேர்னஸ் பண்ண நான் யூடியூப் யூஸ் பண்ணிப்பேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிப்பேன். பட் நான் சைடில் இதே தான் பண்ண போகிறேன். நான் இப்போ யாராவது கேட்டாங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ வெப் ஏஜென்சியோ பண்ணி தருவேன். கண்டிப்பாக கம்மி காஸ்ட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணி தருவேன். அப்போது அவன் காம்படேட்டர் இருக்கான்ல, என்னோட காம்படேட்டர், அவங்களாம் வந்து கேட்கலாம், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. பட் அது பிரச்சனை இல்லை. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணனா போதும். இப்போ ஒருத்தன் அவேராக இருந்தால் அவன் ஏன் வந்து எல்லாத்தையும் நம்ப போகிறான்? இப்போ ராகுல் எம்னு ஒருத்தன் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தான் ஒரு 1 இயர் முன்னாடி. இப்போ வரைக்கும் இருக்கான். பட் அவன் என்ன பண்ணான்னா, அவன் போர்ட்ஃபோலியோலாம் காட்டுவான். நீ போய் பார்த்துன்னு வச்சுக்கேன், அந்த வீடியோ செம்ம ரீச்சாக இருக்கும். இப்போ எப்படின்னா, நான் வந்து ₹1,00,00,000 சம்பாதிக்க போறேன் அப்படின்னு நான் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கேன், நீ வந்து பார்ப்ப, எல்லாம் பார்ப்பான். நான் அந்த வீடியோலயே சம்பாரிச்சிருவேன். கிளிக் பைட் தான். இப்போ நான் கூட இந்த வீடியோ போடலாம், ₹1,00,000 சம்பாதிக்கணுமா, இந்த பாட்காஸ்ட் பாருன்ட்டு. எல்லாம் வந்து பார்த்தான்னு வச்சுக்கேன், ரீச் இருக்கும், வியூஸ் இருக்கும். பார்க்குறவனுக்கு ஒன்றும் இருக்காது. பார்க்குறவன் பார்த்துன்னு தான் இருப்பான். ஆனா நான் வீடியோ போட்டேன்னா எனக்கு ரீச் இருக்கும் போது. ஸோ இங்கே தான் அவேரா இருக்கணும். எல்லா கண்டென்ட் கிரியேட்டருமே நல்லா தான் பண்றேன். பட் கிளிக் பைட்ல காசு பார்க்குறானா? ஆக்சுவலா சோசியல் மீடியாவை காசு பார்க்க தான். இப்போ அவன் ரேண்டம் கண்டென்ட் பண்றான். 10K 20K வந்ததுன்னா டிஎம் ஃபார் ப்ரமோஷன் போடுறான். ப்ரமோஷன் கம்மி ரேட்டுக்கு பண்ணுவானா? 20,000 30,000 கேட்பான். இப்போ நார்மலா யூடியூப்ல ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணோம்னா ஒரு கடை தான் வரும். ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர் ஷாப்னு ஒரு கடை. பார்த்தா எல்லா இன்ஃப்ளூயன்சரும் அந்த கடைக்கு போயிருப்பான். அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்சர் அங்கே போல, இந்த கடைக்கார இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு என் கடையை ரிவ்யூ பண்ணு, நான் காசு தரேன்னு இருப்பான். ஸோ இங்கே வந்துட்டாங்க. அதனால நம்ம பிளைண்டாக போய் நம்பக்கூடாது. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு பிசி பில்ட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணேன்னா,
அ பிசி பத்தி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கு பிசில. ஸோ நானே ஒரு கொட்டேஷன் போட்டேன். இப்ப நான் இந்த கொட்டேஷன ஆன்லைன்ல பார்ப்பேன். ஆன்லைன்ல ஒரு பிரைஸும், ரிஜிஸ்ட்ரீட்ல போயிட்டு ஒரு பிரைஸ் பார்ப்பேன். என்னென்ன காம்போனன்ட் கம்மியோ நான் அத வாங்கிப்பேன். இப்போ பில் பண்ண 1500 ஆகும். எனக்கு ரிஜிஸ்ட்ரீட்ல கம்மியா இருந்தா நான் அங்க பில் பண்ணிப்பேன். இல்லனா காம்போனன்ட் வாங்கிட்டு வந்து நானே பில் பண்ணிப்பேன். ஸோ நான் காச வந்து கட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் இன்ஃப்ளூயன்சர மூட நம்பிக்கையா நம்ப மாட்டேன். எப்பவுமே இன்ஃப்ளூயன்சர நம்பவே கூடாது. ஆக்சுவலா இன்ஃப்ளூயன்சர் யாருன்னா, இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கயேன், சினிமா பண்றான். அவனுக்கு இல்லாத பேரா இன்ஃப்ளூயன்சருக்கு. அவன் வந்து இங்க உட்கார்ந்து இருப்பான். இன்டர்வியூ படம் எடுத்துட்டானா. இப்போ படம் எடுக்கிறதே அவன் பெரிய ஆளுங்க தான். இப்போ ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தப்போ, நான் கூட எஸ்எம்எம் போயிட்டு என்கிட்ட ஒரு 10,000 இருந்ததுன்னா, நான் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆக்கிடுவேன். இப்போ என்கிட்ட கூட வந்து பிராண்ட்ஸ் கேட்கலாம். பட் பிராண்டுக்கு இருக்க இது வந்து இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. இன்ஃப்ளூயன்சர் வீடியோ போடுறவன். யார் இன்ஃப்ளூயன்சர்? யாருமே இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. இப்போ எம்ஜி புரியுது. இன்ஃப்ளூயன்சர்னா, எம்ஜி மூட நம்பிக்கையா நம்புறவன் ஒரு 1,00,000 பேர் இருக்கான். ஒரு 1 மில்லியன் பேர் இருக்கான். அப்போ மண்ட கலவரம் தான் இன்ஃப்ளூயன்சரு. ஆனா சுத்திட்டு இருப்பான். நான் இன்ஃப்ளூயன்சரு. என்கிட்ட இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்ட்டு. ஃபாலோவர்ஸ் மேட்டர் இல்ல. அவன் என்ன கன்டென்ட் தரான்? அவன் வந்து ஒருத்தன மண்ட கழுவுறானா? இல்ல வந்து அவன கரெக்ட்டா லீட் பண்றானான்னு. மிஸ்லீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கயேன் வேஸ்ட்டு. இப்போ இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டா மிஸ்லீட் பண்ணக்கூடாது. ஆனா மிஸ்லீட் பண்ணாம இன்ஃப்ளூயன்சரா இருக்கவே முடியாது. எவனுமே இல்ல. இப்போ பீட்டர் கே இருக்கான். அவன் போடுறது எல்லாமே அப்யூசிவ் கன்டென்ட் தான். பட் அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. போயிட்டு மஜாப்பா, மஜா தல அப்டின்றான். அவன ஆளா மதிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. அவன் பண்ற கன்டென்ட்க்கு அவன் ஆர்ட்க்கு ஓகே. பட் அங்க மிஸ்லீட் பண்றான்ல. ரம்மி விளையாடு. இன்ஸ்டாகிராம்ல ரூ. 1 வராது. ஸ்பான்சர் இல்லாம காசே வராது. அவனுக்கு காசு வேணும்னா ஸ்பான்சர் பண்ணணும். ஸ்பான்சர் பண்ணனும்னா, இப்ப அவன் கன்டென்ட்க்கு பிராண்ட் யார் வருவா? எவனும் வரமாட்டான். இப்போ வெப் டெக்னாலஜில இருக்க பிராண்ட் பீட்டர் கேக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டான். டிரெஸ் கடை ஸ்பான்சர் பண்ணலாம். பட் பெரிய டிரெஸ் கடை எவனுமே இன்ஃப்ளூயன்சருக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கே ஒரு லேபிள் இருக்கு. ஸோ ரம்மி இந்த மாதிரி கேம்பிளிங் ஆப்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதிக காசும் தருவாங்க. இப்போ ரீல்ஸ்லாம் பண்றாங்கல்ல. வீடியோ ரீல்ஸு, ரீல்ஸ்லாம். அவனுங்கள என்ன பண்ணுவான்? மேல வந்து 1x ராபிட்ன்னு இருக்கும். ஆ. அவன் ஆமாமா. இப்போ வந்து அவன் அங்கருந்து காசு பார்த்துருவான். ஸோ எங்க போனாலும் காசு தான் பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் மக்கள மண்ட கழுவி காசு தான் புடுங்குவாங்க. இருக்கு பாரு. என்னது ஹேமர் ட்ரேடோ என்னமோ. ஹேமர் ட்ரேடுன்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு தெரியுமா? கேக்குதா? ஹலோ? கேக்குது. இப்போ வந்து இது டெலிகிராம்ல டேப் பண்ணுங்க கிரிப்டோ ஆகுது அப்படின்ட்டு சுத்திட்டு இருக்கான் தெரியுமா? ஆமா. ம். என்ன கேட்டா அதுவே ஒரு ஸ்கேம் தான். இப்போ யார் வேணா பிட்காயின வந்து கிரியேட் பண்ண முடியும். பிட்காயின் இல்ல. ம். பிட்காயின் எதுல இருக்குன்னா கிரிப்டோ கரன்சில இருக்கு. யார் வேணா கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ண முடியும். இப்போ நானே கூட இப்போ எலான் மஸ்க் பண்ண மாரி ஒரு டோஜ் காயின கிரியேட் பண்ணிட்டு நான் லிஸ்ட் பண்ணுவேன். எல்லாம் என்ன பண்ணுவான்? நான் வந்து இன்ஃப்ளூயன்சர்ன்னு வச்சுப்போம். நான் ஒரு காயின் கிரியேட் பண்ணேன். எல்லாம் நம்பிட்டு காசு போட்டுருவான். நான் அத மைன் பண்ண மாட்டேன். ஒழுங்கா அத ப்ராப்பரா வச்சுக்க கூட மாட்டேன். எனக்கு காசு வந்துச்சா, கிரவுட் ஃபண்ட் பண்ணிட்டு நான் போயிடுவேன். இன்னொன்னு இருக்கு. இப்போ யாராவது ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்டின்னா, காசு இல்லன்னா பிரச்சனையே இல்ல. அ இது ஒரு கம்பெனி இருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ்க்குன்னு சென்னை கம்பெனி தான். அவன் என்ன பண்ணுவான்னா, உன் ப்ராஜெக்ட்ஸ எடுத்துட்டு போய் நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். கரெக்ட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டனா, அவனே உனக்கு ஸ்பான்சர் பண்ணுவான். ஆ இது ஃபுல்லா ஓப்பன் சோர்ஸ். உன் ப்ராஜெக்ட் ஓப்பன் சோர்ஸா இருந்தா அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ முதல்ல ஒரு என்ன இப்போ ஸ்டார்ட் அப் பண்ண போறோம்னா, என்ன ஸ்டார்ட் அப் பண்ண போறோம்? ஒரு டீம் இருக்கணும். அ அந்த ஸ்டார்ட் அப் எப்படி எடுத்துட்டு போறோம்ன்றத கரெக்ட்டா பண்ணிட்டோம்னாலே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஸ்பான்சர் தேடுறது, இன்வெஸ்டர் தேடுறதெல்லாம். இப்போ எனக்கு தெரிஞ்சவரே வந்து ஒரு கிளாத்திங் பிராண்ட் தான் வச்சிருக்காரு ஆஃப்லைன்ல. அத ஆன்லைன்ல எடுத்துட்டு வர சொன்னாரு. நான் பண்ணி குடுத்தேன். பாண்டியா ஸ்டோர்ஸ்ன்ட்டு அவருது. பாண்டியாஸ் குரூப்ல பாண்டியாஸ் கார்மெண்ட்ஸ்ன்ட்டு அவங்க வச்சிருக்காங்க. அவருக்கே இன்வெஸ்டர் தான் இருக்காங்க. இப்போ அவர் வந்து அ பேக் எண்ட்ல இருக்கிறது என்கிட்ட சொன்னாரு. ஒரு ஷர்ட் நம்ம வாங்குறோம்னா, செக்குடு ஷர்ட் அதோட மேக்ஸிமம் காஸ்ட்டே ரூ. 125. ஆனா நம்ம அத ரூ. 300 வாங்குவோம். ஆமா. நடுவுல வந்து ரொம்ப காசு போகும் தான். ஏன்னா ரீட்டெய்லருக்கு, ரென்ட்டுக்கு எல்லாத்தையுமே காசு போகும். பட் நான் அத மேனுஃபேக்சர் கிட்ட வாங்குனேன்னா எனக்கு காசு மிச்சம்.
ஆனா எல்லா இடத்துலயும் மேனுஃபேக்சர் கிட்ட போய் வாங்க முடியாது. நம்மளும் பார்க்கணும்ல. ஏன்னா, நம்மள மாரி தானே எல்லாரும். ரீட்டெய்லரும் சம்பாரிக்கணும்ல. நடுவுல வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப்பு சில ரீட்டெய்லர்லாம் காசு அடிப்பான். அந்த மாரி பண்ணாம இப்போ டிரான்ஸ்பரன்ட்டா இருந்தாலே போதும் தான். நான் காசு குடுத்து வாங்க போறேன். எனக்கு அது ஓகேனா போதும். ஆனா நடுவுல காசு அடிச்சுருவாங்க. அதுதான் பிரச்சனையே. புரியுது. போதுமா? சரி ஏதாவது சொல்லு. அந்த பாய் நோட்ஸ் ஏதாவது சொல்லிட்டு போ. ஆ? இது உன் சேனல பத்தி சொல்லு. ஓகே. நான் வந்து என்ன சேனல் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ருத்தீஸ் விளாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஃபுட் அது மாரி இருக்கும். எத மாரி கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஃபுல்லா கன்டென்ட் வந்து இந்த ஃபுட் பத்தி தான் இருக்கும். எங்கெங்க போறோமோ அங்கங்க ஃபுல்லா நான் வந்து எடுத்துட்டு போயிடுவேன் ஃபுட்டு. ஸோ அந்த மாரி டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் போடுறேன். மறக்காம புடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பாய் பாய். இந்த வீடியோ புடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நித்திஷ் ராஜேந்திரன் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். வணக்கம். வணக்கம் வணக்கம். பாய். பாய் பாய்.